சோல்ஜர்ஸ். பொதுவாக சூப்பர் ஜானர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அதிகளவு ஆடியன்ஸை கொண்ட ஒரு ஜானர். அது மட்டும் இல்லாமல் அதிகளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜானர் அதுதான். ஆனால் ஹாலிவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்வல், டிசி அப்படின்ட்டு அதிகளவான சூப்பர் ஹீரோக்களை பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் சில சூப்பர் ஹீரோஸை புதுசாக உருவாக்கி சில படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ரிவர்ஸில் இருந்திருக்கும். உதாரணம் சொன்னால் அப்படின்னா பொதுவாக சூப்பர் ஹீரோ எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சீக்வல், கண்டிப்பாக அது பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு எடுத்து இப்போ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் ஓடுறதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு படத்தை ஓட வைக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் ஹீரோ படம் அந்த ஒரு படம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சூப்பர் என்ன ஆனார், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கூட யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்ற விஷயம் ஹாலிவுட்டில் ஒரு மாதிரியும் ஹாலிவுட்டில் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயம் ஏன் இப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ஏன் இப்படி இருக்குது இருந்துச்சா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் ஏன் சூப்பர் ஒர்க் அவுட் ஆகலை, மேலும் ஏன் இது சக்ஸஸ் ஆகலை அப்படின்றதான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு மசோவில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. சூப்பர் ஹீரோஸ். பொதுவாக சூப்பர் ஹீரோ அப்படின்னா மக்கள் ஒரு ஆபத்துன்னு உடனே யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டு ஓடிட்டு இருக்க ஒரு ஃபயர் ஃபைட்டர் மாதிரியான சாதாரண ஆள் கிடையாது. சூப்பர் ஹீரோஸ் அப்படின்றது மக்களோட நம்பிக்கை. அதாவது எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்ற நம்பிக்கை தான் அந்த சூப்பர் ஹீரோஸே. ஸோ அப்படிப்பட்ட சூப்பர் ஹீரோஸ்ன்ற கான்செப்ட் அமெரிக்கன் கார்ட்டூன்ஸ்லையும் மூவிஸில் மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ரியாலிட்டிலேயே இந்த மாதிரி மனிதர்கள் பல நாடுகளில் பல கலாச்சாரங்களில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஆட்கள் அவங்க வாழும்பொழுது அந்த மக்களுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கைக்கு பிறகு அவங்க தெய்வமாக இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க சிறு தெய்வமாக இருக்கலாம், இல்லை குல தெய்வமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஹீரோஸை தாண்டி சூப்பர் ஹீரோ அப்படின்ற விஷயத்த அமெரிக்கன் காமிக்ஸில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் எடுத்த உடனே அவங்களும் சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டுலாம் உருவாக்கப்படலை. டிசியில் முதல்ல சூப்பர்மேனை கூட்டு வரும்போது ஆக்ஷன் காமிக்ஸ் அப்படின்ற பேர்லாம் கொண்டு வந்தாங்க. பேட்மேனை ரிலேட்டிவ் காமிக்ஸ் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி மார்வல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோவான ஹியூமன் டார்ச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட ஆக்ஷன் அட்வென்ச்சர் மிஸ்ட்ரி அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. தோர் காமிக்ஸில் கூட ஜேர்னி இன்டு மிஸ்ட்ரி அப்படின்ட்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இதை ஒரு மிஸ்டரியா, அதாவது ஃபேண்டசி கரண்டாக தான் இந்த கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் இது கிடைச்ச வரவேற்பாலையும் இதனால இவங்க ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் உருவாகிறதுனாலையும் அமெரிக்க மக்களை விடவே சூப்பர் ஹீரோஸ் எண்ணிக்கை அதிகமானாலையும் இதுக்கு சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ட்டு தனியாக ஜானரே உருவாயிருச்சு. அதன் பிறகு தான் அதுக்கு மூவிஸ் வந்துருது. இப்போ நம்ம ஊர்லேயே சூப்பர் ஹீரோ மூவிஸ் பயங்கரம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இது ஹாலிவுட்டில், அதாவது அமெரிக்காவில் தான் கதை. ஆனால் நம்ம ஊரில், அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. அதாவது நம்ம ஊரில் காமிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெரிய கம்பெனியும் இல்லை, பெரிய அளவு காமிக் கேரக்டரும் இல்லை. ஆனால் நம்ம ஊர்லேயுமே சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் பல வந்திருக்கு. அதில் ஒன்று தான் இது. ஐயோ பாஸ், இது ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட்டு. ஸோ இது நம்ம தெளிவாக தமிழ் சினிமா உருவாக்கப்பட்ட அந்த சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் ஏன் அதெல்லாம் பெருசாக பேசப்படலாம் அப்படின்றது தான் தெளிவாக பார்த்தே ஆகணும். ஸோ அது நம்ம துப்பறிஞ்சு தெளிவாக பார்க்கலாம். தமிழ் சூப்பர் ஹீரோ மூவிஸ். பொதுவாக சாதாரணமாக சண்டை போடுறவன் சாதா ஹீரோ, ஆனால் சூப்பர் பவர் வச்சு சண்டை போடுறவன் சூப்பர் ஹீரோ. சிலருக்கு அந்த விதிவிலக்கு இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் தமிழ் ரிலீஸ் ஆன திரைப்படம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹீரோவையும் வேலாயத்தையும் முகமுடியும் எடுத்துக்கலாம். இந்த 3 படங்களுக்கும் கதை வேற ஒன்றா இருக்கலாம், ஆக்டர்ஸ் வேற ஒருத்தராக இருக்கலாம், டைரக்டர்ஸ் கூட வேற வேறு ஆட்களாக இருக்கலாம். ஆனால் இந்த 3 கேரக்டர்ஸுக்குமே ஒரு விஷயம் ஒத்து போகும். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 சூப்பர் ஹீரோஸுக்குமே சூப்பர் பவர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ சூப்பர் பவரே இல்லாதவங்க எப்படி சூப்பர் ஹீரோவாக இருக்க முடியும் அப்படின்னா டவுட் எல்லாருக்குமே வரும். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு முகமூடியையும் ஹீரோவையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 பேருமே நம்ம பேட்மேனோட டிகிரி காப்பிங்க தான். டிசி காமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்மேன் தவிர்த்து எல்லாருக்குமே சூப்பர் பவர்ஸ் இருந்திருக்கும். இவருக்கு மட்டும்தான் சூப்பர் பவரே இல்லாமல் ஒரு சூப்பராக இருந்திருப்பார். ஆனால் இவரை பார்த்து அப்படியே அட்டு காப்பி அடித்து இந்த 2 படத்துலையும் பல விஷயங்கள் சேர்த்துருப்பாங்க.
உதாரணம் சொன்னோம் அப்படின்னா மோமடி படத்தில் ஜீவா கேரக்டரால் ஃபைட் தான் பண்ண முடியும், அதாவது தற்காப்பு கலையை மட்டும் தான் பயன்படுத்த முடியும், மற்றபடி சூப்பர் பவர்ஸ்ன்ட்டு பெருசாக இருந்திருக்காது. அதனால் முகமுடியை மாட்டிக்கிட்டு தனக்கு தேவையான கேரக்டர்ஸை எடுத்துக்கிட்டு வில்லன்ஸ் எடுத்து போடுற மாதிரி தான் அந்த படத்தை மிஷ்கின் உருவாக்கி இருப்பார். இது அப்படியே பேட்மேன் வந்து உருவப்பட்டது. பேட்மேனுக்கு மாஸ்டர்ஸான்னு தெரியும், மேலும் தன்னோட கேஜெட்ஸ் தான் அவர் வில்லன்ஸ் எடுத்து போராடிட்டு இருப்பார். அதே மாதிரி இதுலேயும் இருந்திருக்கும். நான் தெரியாமல் தான் கேட்குறேன், குங்ஃபு தெரிஞ்சால் மட்டும் சூப்பர் ஹீரோ அப்படின்னா சென்னையிலேயே குங்ஃபு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே ஒரு மாஸ்டர் இருந்திருப்பார். குங்ஃபு தெரிஞ்சால் சூப்பர் ஹீரோ அப்படின்னா அந்த கிளாஸ் எடுத்த எல்லா மாஸ்டருமே ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு தான் அர்த்தமாயிடும். ஸோ என்ன அர்த்தத்தில் மிஷ்கின் இந்த படத்தை எடுத்தார் அப்படின்ட்டு சுத்தமாக தெரியவே இல்லை. இதை வேணால் நம்ம தனியாக போட்டு செய்வோம் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில். அடுத்த படமான ஹீரோ படம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஹீரோ தான் நம்ம அர்ஜுன் இல்லை நம்ம சிவகார்த்திகேயன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாலும் அது சிவகார்த்திகேயனுக்கு சூப்பர் பவர் அப்படின்ட்டு எதுவுமே இருந்திருக்காது. வெறும் முகமுடி மட்டும்தான் அவர் போட்டிருப்பாரு, அதுவும் கிறிஸ்கிட்ட கடன் வாங்கினா ஒரு முகமுடி. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்மேனோட காப்பி கேட் தான் இருக்க தவிர புதுசாக இதில் எதுவுமே இல்லை. மேலும் இந்த படத்தில் ஒரு பிளேடு ஒன்று சிவகார்த்திகேயன் யூஸ் பண்ணியிருப்பாரு. இது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம பேட்மேனோட பேட் த்ரோவிங் பிளேடு. இது அப்படியே ஆட்டையை போட்டு மனசாட்சியே இல்லாமல் இதை தூக்கி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. சரி ஓகே, இந்த ரெண்டை விட்டுட்டு மூணாவதாக நான் சொன்னேன் வேளாதான் படம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் சொல்லிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொன்னமா எதுவுமே கிடையாது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த படத்தோட ஸ்கிரிப்ட், அதாவது இந்த படத்தோட ஒரிஜினல் விஷனு ஒரு தெலுங்கு படம் தான். அசாட் அப்படின்ற தெலுங்கு படம் தான் இவங்க ரீமேக் பண்ணியிருப்பாங்க. இவன் உருப்படுவாருங்களா? மேலும் காஸ்டியூம் கூட இவங்க சொந்தமாக எடுத்துருக்க மாட்டாங்க, அசாசின்ஸ் கிரீட்ல இருந்து ஆட்டையை போட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே சொந்தமாக எதுவும் வந்திருக்காது. மேலும் சூப்பர் பவருமே ஆக்டர் விஜய்க்கு அந்த படம் இருக்கா மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நான் குறிப்பிட்டிருந்த 3 படங்களுமே டம்மி ஆகிறதுக்கு மெயின் ரீசனு இவங்க சொந்தமாக எதுவும் எடுக்காமல், மேலும் சூப்பர் பவர் வச்சு எடுத்தோம் அப்படின்னா செலவு அதிகமாகும் அப்படின்ட்டு சூப்பர் பவரே இல்லாத சூப்பரை உருவாக்குறேன் அப்படின்ட்டு இவங்க படங்களை எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படங்களும் சிறியவர் முதல் பெரியவர் வரை யாரையுமே அது அட்ராக்ட் பண்ணாமல் போயிருக்கோம். ஆனால் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மின்னல் முரளி படத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா எதனா அது ஃப்ளாஷ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருந்தாலும் கதை அப்படின்ட்டு நல்லாவும் பண்ணியிருப்பாங்க. மேலும் அதுலேருந்து ஹீரோவுக்கும் வில்லனுக்குமே சூப்பர் பவர்ஸ் இருந்திருக்கும். மேலும் இந்தியில் எடுத்துட்டா கூட கிறிஷ் படத்தை ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அதோட முதல் பாகம் 3வது பாகமும் காப்பி கட்டாக இருந்தாலும் கிறிஷ் அப்படின்ற படத்தை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேவும் சரி, அவர் கிடைச்ச சூப்பர் பவர்ஸும் சரி கரெக்டாக ஆப்டாக செட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தமிழ் சினிமாவில் எந்த டைரக்டருமே பெருசாக அட்டன் பண்ணவும் இல்லை, அதை பற்றி அவங்க யோசிக்கவும் இல்லை. ஆனால் மிஷ்கினை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இவரே டிசி காமிக்ஸ் ஆட்டையை போட்டு பேட்மேனது உருவி முகமுடி அப்படின்னு படம் எடுத்துட்டு காமிக்ஸ் வச்சு படம் எடுக்கிறாங்க, ஸ்பைடர்மேன் வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு தேவையே இல்லாமல் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு. இந்த மார்வல் காமிக்ஸ் வச்சு அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தோன்னா தாங்க முடியல. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் பவரோடு இருக்கிற சூப்பர் ஹீரோ படங்களை தமிழில் இவங்க மட்டும் பண்ணாமல் பல வருஷத்துக்கு முன்னாடியே தமிழில் ஒரு படம் வந்திருக்கு. அதாவது ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு ஒரு படம் 1989 நம்ம பாக்யராஜ் நடித்து தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்யராஜுக்கு சூப்பர் பவர் இருந்திருக்கும். ஆனால் அதுவுமே ஒரு ப்ராப்பரான தமிழ் படம் இல்லை, அது ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். ஸோ அதுவுமே ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கிடையாது. இதற்கு மேலாக என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை. துக்கம் தொண்டையை மட்டுமல்ல நாலா பக்கம் அடைகிறது. நன்றி, வணக்கம். இந்திய சினிமாவில் சூப்பர் ஹீரோஸ் தேவையில்லை. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோ அப்படின்ற கான்செப்ட் உருவாகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற மாஸ் ஹீரோ கான்செப்ட் தான். அதாவது சூப்பர் ஹீரோ படம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சூப்பர் ஹீரோக்குமே ஒரு பவர் இல்லை ஒரு எபிலிட்டி இருந்திருக்கும். ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர் பவர் இருந்திருக்கும், அயன்மேனுக்கு அவரோட ஆர்மர் இருந்திருக்கும், கேப்டன் அமெரிக்காவுக்கு சூப்பர் சோல்ஜர் சீரம் கிடச்சிருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நம்ம மாஸ் ஹீரோஸ் இதை அப்படியே செஞ்சிடுவாங்க. சொன்னோம் அப்படின்னா சூப்பர்மேன் பறப்பாரா, நம்ம ஹீரோஸும் பறப்பாங்க. ஸ்பைடர்மேன் செவத்து மேலே ஏறுவாரா, நம்ம சூப்பர் ஹீரோஸும் செவத்து மேலே ஏறுவாங்க. என்ன சொல்லப்போனால் இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே தன்னோட சூப்பர் பவர்ஸை வச்சு 10 பேர் நிமிஷம் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்தை நம்ம ஹீரோக்கள் எதுவுமே இல்லாமல், அதாவது எந்த பவருமே இல்லாமல் 10 பேர் என்ன 100 பேரையே பிறந்து கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சூப்பர் ஹீரோஸை விடவே நம்ம ஊர் தமிழ் சினிமா ஹீரோஸ் பலமாக தான் இருக்காங்க. மேலும்
இதில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாவது லாஜிக் அப்படின்றது இருக்கும். இதில் லாஜிக் அப்படின்ற விஷயம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. இது நம்ம ஊரில் வந்து இது கிண்டல் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே கிண்டல் பண்ணுறவன் ஸ்பைடர் மேனை போய் பார்ப்பான். ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணால் அதை கிண்டல் பண்ணுவாங்க. அவனை மாதிரி பண்ணுறதுன்னா 1000 கோடி ரூபாய் கொடுங்க, பண்ணுறோம் நாங்களும். கொஞ்சம் எல்லாரும் நல்லா சிரிங்க சார். ஸோ இந்த மாதிரியான லாஜிக்கே இல்லாமல் வெறும் ரசிகர்களை கொண்ட ஆக்டர் அப்படின்ற ஒரே விஷயம் கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுனால தான் நம்ம ஊர் ஆக்ட்ரஸுக்கு சூப்பர் ஹீரோஸ் அப்படின்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. இதையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா கந்தசாமி அப்படின்ட்டு விக்ரம் நடிச்சிருந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்திருக்கும். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு தான் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா சேவட போர்ஷனை கட் பண்ணி தூக்கிட்டு சூப்பர் பவர்ஸ் இருக்கிற மாதிரி யாராவது ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த படமுமே ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும். ஆனால் அதையும் அவங்க பண்ணவே இல்லை. அதுலேயும் அவர் சூப்பர் பவரே இல்லாத ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் போர்ட்ரேட் செய்யப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம ஊரில் சூப்பர் ஹீரோ அப்படின்ற கான்செப்ட் முதல்ல பரவுனது சக்திமான் மூலியமாக தான். அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா தூர்தர்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த டைமில் சூப்பர்மேனை இன்ஸ்பயர் பண்ணி சக்திமானை உருவாக்கி இருப்பாங்க. அதுவும் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்திருக்கும். மேலும் அது அந்த டைம் இருந்த சிறுவர்களை ரொம்பவே கவர்ந்துருக்கும். அதுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்திருப்பாங்க. மேலும் நம்ம ஊர்லேயுமே சூப்பர் ஹீரோ அப்படின்னு படம் எடுக்கும்போது அந்தந்த படங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹைப் எல்லாருக்குமே இருந்திருக்கும். மேலும் மோகனி படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்ட்டு தான் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சூப்பர் ஹீரோ தேவையான கதை அமைப்பும் காட்சிகளும் மேலும் ஸ்டோரி டெல்லிங்குமே அந்த படத்தில் பெருசாக இருந்திருக்காது. பேட்மேன் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு ஒரு கேவலமான பிரிண்டிங் மிஷினில் ஜெராக்ஸ் எடுத்தால் எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அப்படி தான் அந்த படமும் இருந்துச்சு. ஸோ சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படின்றது பணம் தரக்கூடிய ஒரு வியாபார பொருள் தான். ஆனால் அதுக்குள்ள கலையும் நல்ல கதை அம்சமும் நம்பக்கூடியமான காட்சிகள் இருந்தால் மட்டும்தான் அது சிறுவர்கள் முதல்ல பெருள் வரைக்குமே போய் சேரும். அப்போ தான் அதுவும் ஃப்ரான்ச்சைஸாக மாறும். இதை நம்ம ஊர் தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் யாருமே புரிஞ்சிக்காதனால இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட கிரிஞ்சு திரைப்படங்கள் வெளிவந்துருது. ஸோ இனிமேலாவது இது மேலே மாறுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். காரணம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் காமிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால் அவங்க பல வருஷமாக பல கதைகளை உருவாக்கியிருந்தாங்க. அந்த கதையிலேருந்து தான் மாரல் இப்போதைக்கு பட்டிட்டிங்கரிங் பண்ணி ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்களே தவிர புதுசாக ஒரு கதை எழுதி புதுசாக உருவாக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நம்ம ஊரில் சினிமாவுக்கு மட்டுமே தர ஒரு முக்கியத்துவத்தை மற்ற ஊடகங்களுக்கு தராது தான் மிகப்பெரிய வருத்தமான விஷயமே. அதான் சொன்னால் அப்படின்னா காமிக்கிற விஷயம் நம்ம ஊரில் பெருசாக உருவாக்கப்படலை. வந்த காமிக் கம்பெனிகளுமே சொந்தமாக கிரியேட் பண்ணாமல் யூரோப்பியன் காமிக்ஸை ரைட்ஸை மட்டும் வாங்கிட்டு இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தமிழ் காமிக்ஸ் கம்பெனிகளை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ எண்டு கருத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசிர கான்செப்டை தூக்கி போட்டு நல்ல லாஜிக்கோட நல்ல கதையோட ஓரளவு நம்புகிற மாதிரியாவது சூப்பர் ஹீரோ படங்களை உருவாக்கினா மட்டும்தான் அந்த சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் நல்லாவும் இருக்கும், எல்லாருக்கிட்டையுமே போய் சேரவும் செய்யும். ஈவன் தோ தமிழ்நாடை விட்டு இந்தியா முழுக்கவும் அது ஒரு பேன் இண்டியா கர்நாடகா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுவே நம்ம சூப்பராக படம் ஏன் ஓடலை அப்படின்ற போய் தெளிவாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேறு கமெண்ட்டில் வீடியோ பண்ணோம் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சந்திக்கிறேன். போட்றேன். பாய்.